இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, தூய யோவானுடைய நற்செய்தியை இரண்டு வகையில் நாம் புரிந்து கொள்ளலாம், படிக்க வேண்டும். முதல் வகை, ஒரு குழந்தையை போல படிக்க வேண்டும். எந்தவித தங்குதடையுமின்றி, எந்தவித சந்தேகமின்றி அவர் சொல்வதை அப்படியே படிக்க வேண்டும். படித்த பிறகு ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது ஒரு வகை. இன்னொரு வகை, ஒவ்வொரு எழுத்தாக, ஒவ்வொரு வார்த்தையாக அதற்கு பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். ஒரு யானையை போல பொறுமையாக நின்று நிதானித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பது அறிந்து படிப்பது ஆராய்ச்சி படிப்பு. விவிலிய அறிஞர்கள் அவ்வாறு படிப்பார்கள். நாம் அன்றாடம் திருவிவிலியத்தை படிக்கின்ற பொழுது யோவா நற்செய்தியை சர்வசாதாரணமாக எந்தவித சந்தேகமின்கும் இடம் கொடாமல் ஒரு குழந்தையை போல படிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியை ஒரு குழந்தையினுடைய மனநிலையோடு நாம் அணுகுவோம். இந்த நற்செய்தியினுடைய ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அதுதான். இப்போ அன்றாட வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை எடுத்து சொல்லி அதன் பிறகு அந்த வாழ்வை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் விளக்குவோம். இப்போ வீட்டில் அன்றாட வேலைகளுக்கு பல்வேறு உபகரணங்களை அறிவியல் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இப்போது வாஷிங் மிஷின், அதனுடைய பிரதான வேலை என்னது? துணியை துவைப்பது, அப்படி தானே? வாஷிங் மிஷின் அதனுடைய பிரதான முதல் வேலை என்னது? துணி துவைப்பது. கிரைண்டர், இதனுடைய அடிப்படை வேலை என்ன? கிரைண்டர் மாவு அரைச்சி கொடுப்பது, ஊற வச்சு அது போட்டால் மாவு அரைச்சி கொடுப்பது, சரிங்களா? ஃபேன், இதனுடைய முக்கியமான வேலை என்னது? காற்று கொடுப்பது. சரி, அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணுவோம். கடவுளுடைய வேலை என்ன? அவருடைய முதல் வேலை என்ன? சொல்லுங்க பார்ப்போம். யோசிங்க, நல்லா யோசிங்க. வாழ்வு கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. The first project of God is to give life. கடவுளுடைய முதல் பணியே வாழ்வு கொடுப்பது தான். சரிங்களா? இதில் எந்த வித சந்தேகம், சோதனையை கொடுக்கின்றார், மரணத்தை கொடுக்கின்றார், துக்கத்தை கொடுக்கின்றார். வாழ்வு கொடுப்பது தான் அவருடைய வேலையே. தந்தையாகிய கடவுள் எப்படி வாழ்வு கொடுக்கின்றார், மகனாகிய கடவுள் எப்படி வாழ்வு கொடுக்கின்றார், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்படி வாழ்வு கொடுக்கின்றார் என்பதெல்லாம் நான் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு சொல்லுவேன். நான் இப்பொழுதைக்கு இந்த ஒரு கருத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. கடவுளுடைய முதல் வேலையே வாழ்வு கொடுப்பது தான். ஒரு பழைய பாடல் ஒன்று, அந்த பாடலினுடைய முன்னுரையிலே ஒரு உரையாடல் பேசுவார்கள். ஒரு கேட்பார், பாப்பா கடவுள் தெரியுமா? கடவுள்னாவா? இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்ததாம்மா அப்படின்னு சொல்லுவோம். வாழ்வுன்னாவா அப்படின்னு சொல்ல, வாழ்வு என்பது பகிர்வாகும் என்று சொல்வார்கள். வாழ்வு என்றால் நாம் பெற்றிருக்கின்ற வாழ்வு என்றால் பகிர்வு தான் வாழ்வே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வை மட்டுமல்ல, நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்றார். அதை அவர் இறந்து கொடுக்கின்றார், தன்னுடைய உடலை பிட்டு கொடுக்கின்றார். அதனுடைய அடையாளமாக நற்கருணையை கொடுக்கின்றார், ஏற்படுத்துகின்றார் அடையாளம். இப்போ நற்கருணை என்றால் தியாகம் என்று பொருள். அங்கே இயேசு இருக்கின்றார், தியாகம் செய்து. நற்கருணை என்றால் அமைதி என்று பொருள். அமைதியாக அவரோடு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். நற்கருணை என்றால் பகிர்வு என்று பொருள். ஃபாதர் மட்டும் நன்மை கொடுக்குறது சாப்பிடத்தில், எல்லோருக்கும் அமர்ந்து இருக்கின்ற எல்லோருக்குமே ஆண்டவருடைய உணவு கொடுக்கப்படுகின்றது. பகிர்வு.
வாழ்வு என்றால் பகிர்வு. கடவுள் நமக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த வாழ்வை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருந்தால் உங்களது பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள் என்றால் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனது கணவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனது மனைவியோடு பகிர்ந்து உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமது மேலதிகாரியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்வு என்பது பகிர்வதற்காகத்தான். எப்பொழுது நாம் இந்த பகிர்தலை மறந்து நான் தான், எனக்கு தான் என்று வாழ்கின்ற பொழுதுதான் துன்பம் நம்மை தேடி வருகின்றது. கடைசியில் கடவுள் இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு புலம்புவது. நாம் மீண்டும் சொல்கின்றோம், கடவுளுடைய முதல் பணியே வாழ்வு கொடுப்பது. ஏனென்றால் அவர் அன்பாக இருக்கின்றார், வல்லமையோடு இருக்கின்றார். எனவே நமது வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலே எதையாவது ஒன்றை பிறரோடு பகிர்ந்து இந்த நாளினை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.